அஸ்லாம் வலைக்கும் மக்களே. நேற்று அந்த பார்க்கு போயிருந்தோம். அதுல கொலம்பஸ் ராட்டெல்லாம் ஓடாம இருந்து அது மட்டும் ஓடி இருந்தா ஜாம் பண்ணி யாரி போயிருக்கலான்ட்டு எங்க அண்ணன் சொல்லி கொஞ்சம் வருத்தப்பட்டு இருந்தேன். எங்க அண்ணனும் இவ்வளவு தானே விஷயம், பக்கத்திலே ஒரு பொருள் காட்சி போட்டிருக்கான், இன்னைக்கு சாயங்காலம் அதுக்கு போவோம், அதுல கொலம்பஸ் ராட்டி எல்லாம் இருக்கு, போய் மஜா பண்ணிடலாம். வீடியோ ஃபில்லாவா இருக்க ஜம்முன்னு இருக்கும். மறக்காம அந்த ஃபாலோ சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணிருங்க. அண்ணனை கொஞ்சம் உற்சாகம் ஊட்டு வகையில அதெல்லாம் இருக்கும். சரி, இப்போ மெயினான கதைக்கு வருவோம். இன்னைக்கு காலையில இருந்து சாயங்காலம் வர அவ்வளவா பெருசா எதுவும் நடக்கல. காலையில இருந்து சாப்பிட்டுட்டு வீட்டுல கொஞ்சம் வேலையும், சாயங்கால வேலையா மொட்டை மாடல கொஞ்சம் ஒர்க் அவுட் தான் பண்ணிட்டு இருந்தேன். கரெக்டா முடிக்கிறது எங்க அண்ணனும் வந்தா, ஜம்முன்னு பொருட்காட்சி கிளம்பி வந்துட்டோம். வர வழியில கார் டயர் மட்டும் லைட்டா டபா லைட், அதை மட்டும் பஞ்சர் பார்த்துட்டு வந்தோம். இப்ப மெயினான கதைக்கு வருவோம். பொருட்காட்சி உள்ள நுழைவுக்கு 100 ரூபாய் டிக்கெட். இந்த பொருட்காட்சியை மெயினா கடல் கண்ணி தீம்ல தான் டிசைன் பண்ணிருக்கான். கடல் கண்ணின்னு எப்படி சிரிச்சிட்டு துள்ளி குதிச்சு குஜாலா ஓடிட்டு இருக்கான் அப்படின்னு நினைக்காதீங்க. உண்மையா சொல்லணும்னா அண்ணன் கொஞ்சம் குஜால் ஆயிட்டு பொய் சொல்ல மாட்டேன். அண்ணன் வாலிப வயசு தான் அண்ணனுக்கும். முன்னாடி ஒரு அண்ணன் நின்றுட்டு இருந்தா, அந்த அண்ணனுக்கு ஒய்ஃப்னு நினைக்கிறேன், தலையோடி அடிச்சு அந்த அண்ணனை கூட்டிட்டு போனாங்க. ரொம்ப பரிதாபமா இருந்து பார்க்கவே. ஆனா எனக்கு ஒரு டவுட், இவங்க எல்லாம் ஷிஃப்ட் போட்டு வேலை பாக்குறாங்களா இல்ல நாள் ஃபுல்லா தண்ணிக்குள்ளேயே தான் கிடக்குறாங்களா, என்ன கதன்ட்டு ஒன்னும் தெரியல. அங்க இருந்து பைய உள்ளுக்கு போக ஆரம்பிச்சோம். அங்க ஆர்டிபிஷியலா பூத்தோட்டம் ஒண்ணு வச்சிருந்தான். அதையும் கொஞ்ச நேரம் நின்று பார்த்துட்டு, இந்த பொருட்காட்சியில ஹைலைட்டே இதுதான், செயற்கையா செஞ்ச ஒரு வாட்டர் ஃபால்ஸ். நானும் பக்கத்துல எல்லாம் போக கூடாது போல, தூரத்துல இருந்தா பாக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா, மக்கள் பக்கத்துல போய் தண்ணியில கால் நினைச்சிட்டு இருக்காங்க. இதை பார்த்தோம்னா நம்ம எப்படி விடுவோம், நம்ம பங்குக்கு போய் கையை நினைச்சிட்டு வந்துட்டோம். ஒரு துண்டு மட்டும் எடுத்துட்டு வந்திருந்தோம் வைங்களா, லைட்டா தலையை நினைச்சிட்டு குளிச்சுட்டு போயிருக்கலாம். அங்க இருந்து உள்ள போக ஆரம்பிச்சோம். நிறைய கடலாம் இருந்து, முக்கியமா நிறைய விளையாட்டு சாமானம் கடை இருந்து. அதுலயும் இப்பதான் PS4 PS5 விளையாண்டுட்டு இருக்கோம். சின்ன வயசுல எல்லாம் இந்த விளையாட்டு தான் எனக்கு தெரிஞ்சு எல்லார் வீட்லயும் ஒண்ணு வாங்கி வச்சிருப்போம். அந்த மாதிரியான கேம் அது. பக்கத்திலே ஒரு கடை 90s மிட்டாயும் போட்டிருந்து, என்னடான்னு போய் பார்த்தா உண்மையில நம்ம சின்ன வயசுல வாங்கி சாப்பிட்ட மிட்டாய் எல்லாம் அவ்வளவு வச்சிருக்காங்க. அதுலயும் இந்த பப்படம் எல்லாம் பார்த்தோன்னதான் இப்படிலாம் ஒரு விஷயம் இருந்துன்னு எனக்கு ஞாபகம் வருது. மறந்தே போயிட்டேன். நீங்க எல்லாம் இந்த பப்படம் சாப்பிட்டுருக்கீங்களான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அங்க இருந்து வர வழியில இந்த துள்ளி குதிச்சு விளையாடக்கூடிய பொம்மை சாதனம் இருந்து, நாங்க உள்ள போய் விளையாடலாமான்னு கேட்டா வெளியே போடா. இப்பதான் நம்ம எதுக்காக மெயினா இந்த பொருட்காட்சி வந்தோமோ அதே இங்க இருக்கு பாருங்க. கொலம்பஸ் மட்டும் இல்ல, கப்பன் சாசரு, ராட்டு, இந்த ஒண்டர்லால எல்லாம் ஸ்டார்டிங்ல ஒண்ணு தலைகில சுத்தும் பாத்தீங்களா, அதுல குட்டி வருஷனு, அப்புறம் இதுக்கு பேர் என்னன்னு தெரியல, இதுவும் இருந்து. ஆனா நம்ம போக்கஸ் எல்லாம் குமுதா மேல அப்படிங்கிற மாதிரி நம்ம போக்கஸ் எல்லாம் இந்த கொலம்பஸ் மேலதான். நார்மலா கொலம்பஸ்ல எத்தனை வாட்டி இங்கிட்டு அங்கிட்டு போயிட்டு வருவோம், கூடுதல் ஒரு 7 வாட்டி போயிட்டு வருவோம். ஆனா இவரு 20 வாட்டி போயிட்டு வந்தாருன்னு நினைக்கிறேன். நாங்களே போய் கடைசி சீட்டுக்கு முந்தின சீட்ல தான் உட்கார்ந்து இருந்தோம். அதை ஆப்ரேட் பண்றானே எங்களுக்கு பின்னாடி நின்றுட்டு இருந்தான். நாங்க போகும்போது ஃபேமிலி யாரும் எங்க கூட வரல, ஃபுல்லா பசங்களா இருந்தனால ஆளு அடிச்சு ஏத்திட்டான். பின்னாடி நிக்காம பாருங்க, வெள்ளை கலர் சட்டை போட்டுட்டு, இடையில என்ன ப்ரோ இன்னும் ஸ்பீடா போமான்னு கேட்கான். நான் யோ போயா அப்படிங்க, நான் அவனை தான் ஸ்பீடா போக சொல்றேன்ட்டு ஸ்பீடா ஏத்து அப்படின்ட்டான். ஒரு வழியா முடிஞ்சு. இதெல்லாம் ஒரு அருமையான விஷயம். பேசி வீடியோ 3 நிமிஷம் கிட்ட வரப்போகுது. அவ்வளவு பேசிட்டேன். அவ்வளவுதான் மக்களே. எனக்கு நாள் இனிமையா முடிஞ்சு, உங்களுக்கு இனிமையா முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வரட்டா, ஒழுக்கம் முக்கியம் மக்களே.